என் இனிய உயிர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அர்ஜுன் ஸ்ரீதர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பணம் பணம் மணி மணி மணி. எல்லா இடத்துலையும் மணி பற்றியே பேசுகிறாங்க. சரி, ஏன் மணியை சம்பாதிக்க முடியல? நிறைய பேருக்கு பிறந்ததுலேருந்து சம்பாதிக்க முடியாமையே போய் சேர்ந்துருவாங்க. நிறைய பேர் அம்மா அப்பா தாத்தா பாட்டி கூட சம்பாதிக்க முடியாமல் இருப்பாங்க. இவங்களுக்கு எப்படி பணம் வரும்னு தெரியாது. ஒரு சில பேர் நம்ம கூடயே தானே இருந்தான், இவன் எப்படி பெரிய ஆளானா? ஒரே சந்தேகமாக இருக்கும், இவன் எப்படி பெரிய ஆளானான்னு. ஒன்றுமே புரியாது. இது என்ன காரணம் அப்படின்னு யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க, இன்னும் அலசி ஆராய்ஞ்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் கொடுத்த நேரம் தான் நமக்கும் இருக்கும். அது ஒரு நார்மல் பீப்புளுக்கும் சரி, சாதாரண பீப்புளுக்கும் சரி, எல்லாருக்குமே. நான் இதில் ஒரு விஷயத்தை பார்த்தேன். என்ன பார்த்தேன்னா, ஒரு சில டேலண்ட் ஒரு சில பேருக்கு இருக்குது. வடிவேல்சன் கண்டுட்டா அப்படின்ற மாதிரி நிஜமாலே பார்த்தேன். சில பேர் டேலண்டடாக இருக்காங்க, மோஸ்ட் ஜீனியஸாக இருக்காங்க பார்த்தேன். ஆனால் அவங்களால ஏர்ன் பண்ண முடியுதான்னா பெருசாக ஒன்றும் ஏர்ன் பண்ண முடியல. ஆனால் மோஸ்ட் ஜீனியஸ் கிடையாது. பிஸ்னஸ் அண்ட் ஜீனியஸ்னஸ் ரெண்டுத்துக்கும் வேறு. ஏன்னா ஜீனியஸ் அப்படிங்கிறது உங்கள் ஸ்டடீஸில் இருக்கும், இல்லை ஒரு பர்டிகுலர் கான்செப்டில் இருக்கும். ஜீனியஸ்னஸ் செம்ம நாலேஜ் இருக்கும், செம்மதியாக இருக்கும். ஆனால் பிஸ்னஸ் அது கிடையாது. பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு வெறி, அது ஒரு போர். அதில் யார் ஆயுதம்னா நம்ம தான் ஆயுதம். நம்ம ஒரு போருக்கு போனோம்னா எப்படி வெற்றி அடைகிறதுக்கு விடாமல் அடிப்போம். எவனாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்டா, அடிடா அப்படின்ற மாதிரி போருக்கு போனால் என்ன அடி அடிப்போம். அந்த அடி அடிக்கணும். எப்போ அடிக்க முடியும் அப்படின்னா, நீங்கள் எப்போ உண்மையாலுமே உங்களுக்கு காசு தேவைன்னு இருக்கோ அப்போ தான் உங்களால் அடின்னு அடிக்க முடியும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கே நிறைய சேவம் நடந்திருக்கு. இந்த மணி அப்படிங்கிறது என்னென்னா ஆசை தான் தூண்டும். ஏன் எப்படி என்ன மாதிரி ஆசையை தூண்டும் அப்படின்னா, இந்த மணி சம்பாதிக்கும்போது நிறைய கெட்டது பண்ணியாச்சும் எப்படியாச்சும் சம்பாதிச்சிடணும். நல்ல விதத்துலேயும் மணி சம்பாதிக்க முடியும், கெட்ட விதத்துலேயும் சம்பாதிக்க முடியும். ஆனால் நல்ல விதத்தில் சம்பாதிச்சா நமக்கு பணம் ரொம்ப நாள் நீடிக்கும். அது நம்ம ஆத்மார்த்தமாக இருக்கும். அந்த பணம் நம்மக்கிட்ட பேசும். எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க பணம் பேசாதுன்னு. ஆனால் பணம் பேசும் நம்மக்கிட்ட. அதோட மொழி வேறு. கொடுக்கும்போது நம்ம சந்தோஷமாக கொடுத்தோன்னா அது சந்தோஷமாக திரும்பி வரும். ஒரு கொடுக்கும்போதும் நம்ம சந்தோஷமாக நான் உன்னை அள்ளி கொடுக்குறேன், நீ சந்தோஷமாக வா, திரும்பி வா அப்படின்னு நம்ம பணத்தை கொடுக்கும்போது சந்தோஷமாக அது போயிட்டு சந்தோஷமாக வரும். இதெல்லாம் உணர்ந்தது. உனக்கு என்ன தகுதி இருக்குது அதை சொல்லனா தாராளமாக இருக்கும். ஏன்னா 300 400 வேலைக்கு போய் 600 வேலைக்கு போய் 1500 ஒரு மாதத்துக்கே கொடுத்தாங்க. அப்போ எல்லோரும் 10,000 15,000 பண்ணும்போது நான் 3000 வாங்கினேன். எல்லாருக்கும் 15,000 20,000 சம்பளம். பணம் அப்படிங்கிறது எப்படி பண்ணணுன்றத வசியம். அது பணம்ன்றது ஒரு வசியம். வசியம் பண்ணாலே வருமானம் நிச்சயமாக வரும். அது நம்மளை தள்ளிட்டு போகும், ஃபோர்ஸ் கொடுக்கும். அந்த பணத்தை நம்ம கொடுக்குற இடத்துல நம்ம கொண்டு போய் நிற்க வச்சு பணத்தை நம்மக்கிட்ட கொண்டாந்து சேர்க்கும். நம்ம எதுவும் செய்யணும். எல்லாம் சொல்லுவாங்க பணம் நீங்கள் பாட்டுக்கும் ஆக்ஷன் எடுக்கலைன்னா வராது அப்படின்னு. நீங்கள் ஆக்ஷனே எடுக்க வேணாம். கரெக்டான இடத்துல கரெக்டான நேரத்தில் பர்ஃபெக்டாக மட்டும் யோசிங்க, அது வரும். சரி, ஓகே. இந்த பிலீஃப் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. பிலீஃப் சிஸ்டம், நம்ம நம்பிக்கைன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. இந்த நம்பிக்கை சிஸ்டம் எப்பயுமே எப்படி வேலை செய்யும்னா, இப்போது உங்கள் மாதத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு நான் இதுவரையிலும் திட்ட ஒரு 20 பேர் 30 பேர்கிட்ட கேட்டிருப்பேன் ரீசெண்டாக. இந்த 2023 எல்லோரும் எவ்வளோ தெரியுமா சொல்கிறாங்க? இருக்கத்துலேயே லோவஸ்ட்டு அமௌண்ட்டை சொன்னால் நீங்கள் கெஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. நானே வாயடைச்சி போயிட்டேன். இருக்கத்துலேயே லோவஸ்ட் அமௌண்ட் ஒருத்தர் சொல்கிறாரு, எனக்கு 12,000 வந்தால் போதுன்றாரு.
இருக்கிறதுலே ஹையஸ்ட் அமௌண்ட்டு யார் சொல்கிறாங்கன்னா எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஹையஸ்ட் அமௌண்ட்டாக சொல்கிறாங்க. 2 அமௌண்ட்டு சொல்லிடலாம். ஒன்று வந்து மாதம் 1 லேக்கு, இன்னொன்று வந்து மாதம் 2 லேக்கு, 1.5. மேக்ஸிமம் வந்து லீட் பண்ணது 90% 1.5 கிடச்சா போதுன்றாங்க. ஒன்றுலேருந்து 1,20,000 1,30,000 மாதம் கிடச்சா போதுன்றாங்க. 1,10,000 நான் 30 பேருக்கு மேலே பண்ணதில் அது மிஞ்சி போனால் ஒரு 4 பேர் 2 லட்சம் சொல்லியிருப்பாங்க. அது கணக்கில் சேர்த்துக்கோங்க. ஒன்று 1,20,000 30,000. எக்ஸப்ஷன் இருக்காங்க, ஒரு சில பேர் எக்ஸப்ஷன் இருக்காங்க, அவங்கள நம்ம விட்டுருவோம். ஒரே ஒருத்தர் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு எக்ஸப்ஷன் வந்தார். 3 பேர் வந்தாங்க. ஒருத்தர் வந்தார். அதுக்கப்புறம் இன்னொரு 2 பேர் வந்தாங்க. இவங்க அந்த 2 பேரும் வந்து ஏமாத்துறவங்களா என்னன்னு நமக்கு தெரியல, டைரெக்டாக சொல்லக்கூடாது. ஒருத்தர் எல்லாருமே வந்து ஒரு எக்ஸப்ஷன் வந்தாங்க. ஆனால் நான் வந்து எப்படி கற்றுக்கிட்டேன்னா, என்னோட டார்கெட்டு 2018 நடுவில் கொஞ்ச நாள் வேலை இல்லை ஆஃபீஸில். எல்லாமே வந்து கையில் தான் சம்பளம் கொடுப்பேன், எதுவும் பே இல்லாமல் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2,000 கொடுப்பாங்க, 3,000 கொடுப்பாங்க. ஆனால் கணக்கில் மட்டும் 40,000 50,000 வந்ததாக எழுதுவாங்க. ஆனால் கொடுக்குறதுலாம் பெருசாக ஒன்றும் இருக்காது. 2017 16லலாம் ஒன்றுமே வரல, இன்கம்மே இல்லை. ஆஃபீஸ் போவோம், வேலை செய்வோம், வருவோம். இஷ்டம் தான் இல்லாட்டி போம்பாங்க, வேறு வழியே இல்லை. ஏன்னா ஆஃபீஸில் இல்லைன்னா நமக்கு அந்த 4 வருஷம் 2 வருஷம் வேலை செஞ்சேன்ற மரியாதை கூட நமக்கு கிடைக்காது. வேறு ஆஃபீஸ் எங்கேயும் கிடைக்கல. அப்போ தான் காக்னிசன்ட் போகும்போது அந்த ஆஃபீஸ்லேருந்து எடுத்துகிட்டு போனோம். அது போகிறதுக்கு என்ன பண்ணேன்னா, குபேரன் அப்படின்னு சொல்லிட்டு வழிபட்டோம். என்னோடய டார்கெட் அப்போல்லாம் வந்து எதுவுமே மிஞ்சி போனால் 5,000 கொடுக்குறதே ஒரு மாதத்துக்கு பெரிய விஷயமா இருக்கும். அப்போ வந்து சிங்கப்பூர்லேருந்து வந்திருந்தேன். சிங்கப்பூரில் வந்து $6,000 to $8,000 எனக்கு கொடுத்துருந்தாங்க. $6,000 $8,000 நான் வாங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் இங்கே வந்ததுக்கப்புறம் பெருசாக ஒன்றும் வாங்கலை. ரொம்ப நாள் வேலைக்கு போனால் ஒருத்தர் 20,000 கூப்பிட்டாங்க, 30,000 கூப்பிட்டாங்க. அப்புறம் ஒரு இடத்துல போனால் கொடுக்கவே இல்லை வேலை. எப்படியோ பண்ணாங்க, ஒன்றுமே கிடைக்கல. குபேரன் கடவுளை பௌர்ணமி போய் வெறியோட போய் நீ தான் கொடுக்கணும், உன்னை நான் சரணடைகிறேன்னு சரணடைஞ்சு, அது இதெல்லாம் லேடிஸ் பண்ணுற ஐட்டமு. ஒருத்தன் சொல்லுவான் பானிபூரி சாப்பிட்டு வரேன்னா, என்ன என் லேடிஸ் ஐட்டத்தை சாப்பிட்றேன்ற மாதிரி குபேரன் கோயிலில் போய் பௌர்ணமி அன்னைக்கு 12 மணிக்கு விளக்கேற்றி ஒரு விதமான நம்பிக்கை. அப்போ என்ன டார்கெட் வச்சுன்னா, குறைஞ்சபட்சம் 2 லட்சம் வாங்கணும்னு டார்கெட் வச்சு 9 மாதம். அதுக்கப்புறம் வந்து பெங்களூர் போக கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் 8 மாதம். அதுக்கப்புறம் ஒரு ஜாப் கிடச்சிச்சு. ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு அந்த வேலை. ஏன்னா அப்போ வந்து எனக்கு எவ்வளோ சேலரின்னா 24 lakhs per monthன்னாங்க. செகண்ட் ஆச்சரியமாயிடுச்சு. 20 to 24 lakhs per month அப்படி வரும், கைக்கு வர 20க்குள்ளே தான் வரும். ஆச்சரியமாயிடுச்சு. வாவ் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நினச்சது அத்தையும் கிடச்சிச்சு, இல்லைன்னு சொல்லலை. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் எப்படி வெறித்தனமாக இருந்தீங்களோ, டெய்லி காலைல ஏஞ்சோடனே இந்த மாதம் எனக்கு வந்து இப்போ ஒருத்தங்களை கேட்டேன்னா, யாராச்சும் ஒருத்தங்க நான் 1 கோடி ரூபா மாதம் வேணும்னு கேட்டிருக்காங்களா? ஒரு மாதத்துக்கு 1 கோடினா 12 மாதம் 12 கோடி. யாராச்சும் ஒருத்தங்க வந்து 50 கோடி வேணும், மாதம் 50 கோடி சம்பாதிக்கணும். நம்ம இங்கே மாதம் 2 லட்சம் சொல்கிறதுக்கே ஏறல. இப்போ தான் ஒருத்தர் பார்த்து 50 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. எக்ஸப்ஷன்னு சொன்னேன்ல, 50 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. நான் மாதத்துக்கு 5 கோடி, ஒரு மாதமும் 5 கோடி, 6,12,000 அமெரிக்கன் டாலர் வாங்கணும் அப்படிங்கிறேன். கனவுகள் பெருசாக இருந்தால் தான் உங்களால் சம்பாதிக்க முடியும். கனவுகள் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா வாய்ப்பே இல்லை, சம்பாதிக்கிறதுக்கு இருக்காது. அது மாதிரி சம்பாதிக்கிறது அப்படின்னா ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும், ப்ரெஷரில் இருக்கணும். நீங்கள் அந்த ப்ரெஷர் சேல்ஸுன்னு சொல்லுவாங்க, ஹை ப்ரெஷர் சேல்ஸுன்னு. அதே மாதிரி ஹை ப்ரெஷர் ஏர்னிங்னு சொல்லுவாங்க, ஹை ஆக்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க. வெறி உள்ளுக்குள்ள அதானோ ஒரு
ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு காம உணர்வு வரும்போது எப்படி ஒரு வெறி வரும், நான் எப்படியாச்சும் அந்த பொண்ணை அட்டஞ்சே தீரணும் அப்படின்ற ஒரு வெறி வரும். அந்த மாதிரி பணம் அப்படின்னு சம்பாதிக்கும்போது ஒரு வெறி வரணும். அப்படி வந்துச்சுன்னா அது வெறி நல்ல வெறியாக இருக்கணும். அதே சமயத்தில் இன்னொருத்தவனை ஏமாற்றி பண்ணாமல் பர்ஃபெக்டாக பண்ணுறது. அது மாதிரி உங்களுக்கு காசு வந்துச்சுன்னா கொடுத்து பழகணும். ஏன்னா இந்த விஷயத்தில் நான் நிறையா சொல்லணும் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. மணின்றது வந்து ஒரு கிராட்டிடியூடு. இந்த மணின்ற விஷயம் வந்து ரொம்ப பெருசு. இந்த மணி வந்து ஈஸியான வேலை கிடையாது. ஏன்னா மணி என்ன பண்ணும் அப்படிங்கிறது விஷயம்லாம் நான் சொல்கிறேன். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, பைபிளில் ஒரு வாசகம் வரும், மணி இஸ் டெவில். இது என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளோட நம்பிக்கை எல்லாமே உருக்குளிக்கிற வேலை இது. ஒருத்தர் நல்லா வேலை செஞ்சு சம்பாதிக்கணும்னு நினைப்பான். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மனம், அதனால் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படிமானுங்க. போதுன்றதே மருந்துமானுங்க. இது என்ன பண்ணானுங்கன்னா பணத்தில் வந்து சேர்த்து விட்ருவாங்க. நம்ம சம்பாதிச்சது போதும்னு இவங்க நினச்சிட்டு எதையும் சம்பாதிக்க மாட்டானுங்க. செகண்ட் இன்கம், தேர்ட் இன்கம். நிறைய பேர் எனக்கெல்லாம் வந்து சான்சர்ட் பேங்க்கில் வேலை செய்யும்போதெல்லாம் வந்து திட்ட 2009-10 வரலாம் வந்து எனக்கு வந்து ஒரு ஆக்சிலரி இன்கம் அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதெல்லாம் பக்கத்தில் வந்து பாசிவ் இன்கம், ஆக்டிவ் இன்கம்லாம் தெரியாது. அப்புறம் 2009க்கு மேலே தான் எனக்கு வந்து பாசிவ் இன்கம்னா என்ன, ஆக்டிவ் இன்கம்னா என்ன, ரிச் டேட்னா என்ன, புவர் டேட்னா என்ன, ரிச் டேட் எப்படி இருப்பாங்க, புவர் டேட் எப்படி இருப்பாங்க, ராபர்ட் கியோசகி மணியை பற்றி புரிதல் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு மணி அப்படிங்கிறது வந்து மைண்ட் செட்டில் தான் இருக்குது, மனுஷனோட மூளைக்குள்ள மனசில் தான் இருக்குது. மனசில் மணி இல்லைன்னா வராது. அதே மாதிரி அந்த வேகம், கோபம், வெறி எல்லாமே அந்த மணியில் இருந்தால் தான் மணியை ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா என்னால் இப்போ நான் வந்து அது நீ ரொம்ப லாயக்கா, நீ வந்து அது மணியை பற்றி பேசுகிறியே, பணத்தை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு என்ன அறிகதை இருக்குது நீங்கள் கேட்டிங்கன்னா தாராளமாக இருக்கும். ஏன் இதை சொல்கிறேன்னா, நான் மாதம் 2 லட்ச ரூபா வாங்கியிருக்கேன், சம்பளம் வாங்கியிருக்கேன். மாதத்துக்கு 8 லட்ச ரூபா 7 லட்ச ரூபா சம்பளம் வாங்கியிருக்கேன். அதுவும் எப்படின்னா கைகள் ரெண்டுமே விரல் பத்தும் சரியில்லாமல், காலில் லெஃப்ட் சைடு காலே இல்லாமல், எதுவுமே இல்லாமல் நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். அப்போது நல்ல கால் கைகள்லாம் இருக்கவங்க ஏன் ஏர்ன் பண்ண முடியாது, ஏன் சம்பாதிக்க முடியாது? யோசித்து பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு ஒன்று இருந்துச்சுன்னா நான் என்னென்னமோ சாதிச்சிருப்பேனேன்னு யோசித்தேன். இன்றைக்கி வந்து நிறையா மக்கள் சாதிக்கிறாங்க, சாதிக்க துடிக்கிறாங்க, நிறைய மக்கள் சாதிச்சிட்டும் இருக்காங்க. இந்த மணி அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹை ஆக்டைன் மாதிரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அது எப்படி வரும் அப்படிங்கிறத சொல்கிறோம். பணம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வீணாக செலவு பண்ணுறதுன்னு ஒரு சில விஷயம்லாம் இருக்குது. நீங்கள் ஃபுட்டு வாங்குறீங்கன்னா அதை நீங்கள் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டிங்கன்னா அது பெஸ்ட்டு. அப்போ வீணாக்குறீங்கன்னா அந்த பணம் வந்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்கும். என்னை நீ வீணாக்கிட்டியே, இதுக்கு தானே நான் வந்து உங்ககிட்ட வந்தேன், என்னை லாஸ்ட்டில் நீ குப்பையில் போடுறியன்னு கேட்கும். அதனால் எந்த பொருளும் தேவையில்லாமல் வாங்காதீங்க. அந்த யூசஸ் இருக்கணும். அதுக்கு மேலே தானமாக கூட கொடுத்துருங்க. சாப்பிடவே முடியல வாங்கிட்டீங்கன்னா குப்பையில் கொட்டாதீங்க, தானமாக கொடுத்துருங்க. தானமாக கொடுத்துருங்க. இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு நாய்க்கு போடுங்க, இல்லை காக்காவுக்கு போடுங்க, இல்லை மாட்டுக்கு போடுங்க, எதுக்கோ ஒன்றுத்துக்கு போட்டுருங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, மணி வந்து நம்மளை கேள்வி கேட்கக்கூடாது, நம்ம தான் மணியை கேள்வி கேட்கணும். நீ ஏன் வரல அப்படின்னு கேட்டால் அது சொல்லும் நான் வரேன் அப்படிங்கும். பணம் வந்து நம்மளை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம அது வந்து நமக்கு வந்து சொல்லும், நான் இனிமேல் வந்துட்டா வரமாட்டேன், பிடிக்கலன்னு சொல்லும். அதுக்கு வந்து நம்மளை பிடிக்க வைக்கணும். பணத்துக்கு நம்மளை எப்போ பிடிக்க வைக்கணும்னா நம்ம நல்லவனாக இருந்தால் பிடிக்க வைக்கும். நீங்கள் சொல்லலாம் கெட்டவங்களுக்கெல்லாம் வந்து கெட்டது செய்கிறான், அவனுக்கெல்லாம் பணம் நிறையா சேர்ந்துருக்கு, எல்லாமே நீங்கள் பேசலாம். அது வேறு, இது வேறு. நமக்கு பணம் நிச்சயமாக வரும் எப்பன்னா அது நமக்கு பிடிச்சாதான் வரும். இதில் வந்து கெட்டவங்க நல்லவங்க அப்படி கிடையாது. அந்த உயிருக்கு, அந்த பணத்துக்கு அந்த உயிரை பிடிச்சிருக்கான்றது தான் இங்கே மெயினு. அவன் நல்லது செய்கிறானா கெட்டது செய்கிறானான்றதுலாம் விஷயம் இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, இந்த பிரபஞ்சம் வந்து காரண காரியம் இல்லாமல் எதுவுமே இயங்காது.
அப்படின்னும்போது இந்த பணம் அப்படிங்கிறது ஒரு வார் மாதிரி. யுத்தத்தில் யார் தோக்குறாங்க யார் ஜெயிக்கிறாங்கன்ற மாதிரி. எல்லாருமே ஜெயிச்சிட மாட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் ஜெயிப்பாங்க. இந்த ராஜா மாதிரி இருக்காள் யாருன்னா பெரிய பெரிய கோடீஸ்வரங்க. சிப்பாய் மாதிரி இருக்கவங்களாம் நம்மள மாதிரிலாம் டிபேட் அட்டி வெள்ளத்து கட்டிகிட்டு இருப்போம், சின்ன டீமாக போய். மணி இஸ் அ வார், பிஸ்னஸ் வார் மாதிரி. மணி வந்து ஒரு வார். இதை மட்டும் பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து எங்கேயோ போயிடுவீங்க. பணம் ஈஸியாக சம்பாதிக்க முடியும். அடுத்த எபிசோடில் வந்து பணத்தை எப்படி வெறி கொண்டு சம்பாதிக்கிறது, எந்த விதத்தில் சம்பாதிக்கலாம், அந்த சம்பாதிக்கிறதுக்கு நமக்குள்ளேருந்து ஒன்று தூண்டணும். அது என்ன தூண்டுனா அது வந்து பணம் வந்து நம்மக்கிட்ட வரும். அது மட்டும் இல்லை, அந்த இச்சை எப்படி நமக்குள்ளே ஏற்படுத்திக்கிறது, அந்த இச்சா சக்தி எப்படி வந்து ஆக்டிவேட் பண்ணுறது, எல்லாத்தையும் பார்ப்போம். ரொம்ப நன்றி, வணக்கம். அடுத்த எபிசோடில் மணி பற்றி திருப்பியும் பார்ப்போம், புதுசாக பார்ப்போம், நிறையா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நன்றி. உங்கள் அர்ஜுன் ஸ்ரீதர் விடைபெறுவது. எல்லா உயிர்களுக்கும் நன்றி.